சென்ற எபிசோடுகளில் நாம் என்ன பார்த்தோம் என்றால், ஒரு நூல் வாசிக்கப்பட்டு 4 எபிசோடுகளாக பிரித்து பார்த்து வந்தோம். அந்த நூலுடைய பெயர் என்னவென்றால், அருட்தந்தையா திருத்தந்தையா, யாரை பின்தொடர்வது என்பதாகும் அதன் பெயர். இந்த நூலின் இறுதி கட்டத்தில் 3 விதமான போட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. அதன் விபரம் பின்வருமாறு. இந்நூலில் உள்ள 3 விதமான போட்டிகள் விபரம். 1. அருங்கொடை பாடல்கள் எப்படி புண்ணியம் என்று நிரூபிப்பவர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1,00,000 பரிசு காத்திருக்கிறது. 2. திருத்தந்தைக்கு கீழ்ப்படியா அருட்தந்தையர்கள் கீழ்ப்படியா வானதூதருக்கு எப்படி ஒப்பானவர்கள் ஆவார்கள் என்று விளக்கம் கூறும் அனைவருக்கும் ரூபாய் 1000 பரிசு. 3. பங்கு தந்தையிடம் சந்தேகம் தெளிவுபடுத்தி கொள்ளும் 17 கேள்விகளுக்குரிய போட்டி. சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து வைக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் பரிசுகள் வழங்கப்படும். இந்த 3வது போட்டிக்கு தொடர்புடைய 17 கேள்விகளின் விபரம் பின்வருமாறு. காலத்தின் அறிகுறியின் சந்தேகங்கள். அவரவர்களுடைய பங்கு தந்தையிடமோ ஆன்ம இயக்குனரிடமோ கீழ்காணும் கேள்விகளை சந்தேகமாக கேட்டு தெளிவான பதில் தெரிந்து கொண்டவர்கள் தபால் மூலம் அந்த பதிலை எழுதி அனுப்பினால், அந்த பதில்கள் சரியாக இருக்குமேயானால் அவருக்குரிய பரிசு அவர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து வைக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் பரிசுகள் வழங்கப்படும். மேலும் தொடர்புக்கு தேவைப்படும் அலைபேசி எண்ணும் அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது அந்த கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி, எப்படி புண்ணியமிக்கது அருங்கொடை பாடல்கள்? இந்த கேள்வியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் இதுவரை பார்த்து வந்ததில் அருங்கொடை பாடல்கள் எப்படி ஆபத்துகளை மறைத்து வைத்து செயல்படுகிறது என்று பார்த்தோம் அல்லவா? அந்த ஆபத்துகள் எல்லாம் ஆபத்துகள் அல்ல என்று அருங்கொடை குருக்கள் விளக்கம் தர வேண்டும். குறிப்பாக திருத்தந்தையை ஏற்க தேவையில்லை என்று அறிவுரை கூறக்கூடிய அருட்தந்தையர்கள் இந்த திருத்தந்தையின் மேற்கோள்களுக்கும் அதற்கான விளக்கங்களுக்கும் எதிரான மேற்கோள்கள் காட்டி திருத்தந்தை எப்படி தவறுதலாக கூறுகிறார் என்றும், அருங்கொடை பாடல்கள் எப்படியெல்லாம் மீட்புக்கு உதவுகின்றன என்றும் சிசிசி மேற்கோள்களை காட்டி, குறிப்பாக சிசிசி 1 போன்ற போதனைகளுக்கு எதிராக இல்லாமல் நிரூபித்து காட்டும்படி கேட்டு அதற்கான பதிலை ஒருவர் வெற்றிகரமாக பெற்று விடுவார் என்றால் அந்த நபருக்கு என்று 5000 ரூபாய் பரிசு என்றும், அந்த விளக்கம் தரும் அருட்தந்தைக்கு 10,000 ரூபாய் பரிசு தரலாம் என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். இப்படி செய்யும் பொழுது வெவ்வேறு நபர்களாக இருந்தாலும் வெவ்வேறு விளக்கம் வெற்றிகரமாக கொடுக்கப்பட்டால் அந்த ஒவ்வொரு விதத்திற்கும் தனித்தனியாகவும் இது போன்று பரிசு தர இருக்கிறோம். இதில் இந்த நபர் மனதில் இருத்தி கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த விளக்கத்தை தராமல் அருங்கொடை பாடல்கள் பாடச் சொல்லும் குருக்கள் நம் ஆன்மாவை கொலை செய்ய துணிந்தவர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை கீழ்ப்படியாமல் இருந்தால் திருத்தந்தை காட்டிய வழியிலாவது நாம் மீட்பு பெற வாய்ப்பிருக்கிறது என்பதை விழிப்புணர்வோடு புரிந்து கொள்ள வேண்டும். போட்டிக்கான 2வது கேள்வி என்னவென்றால், ஆங்கிலம் தெரியாதவர்கள் ஆங்கில திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொண்டால் அது நற்கருணை உடன்படிக்கை ஆகாதா? அதாவது சிசிசி 1129 படி உடன்படிக்கையின் மூலமாகத்தான் மீட்பு என்று கத்தோலிக்க திருச்சபை கூறுகிறது. எனவே திருப்பலி காண்பதை விட திருப்பலி மூலமாக நாம் கடவுளிடம் செய்யும் புதிய உடன்படிக்கை தான் திருப்பலி காண்பதன் பிரதான நோக்கமாகும். அப்படி இருக்கும் பொழுது ஆங்கில திருப்பலிகளில் பலர் ஆங்கிலம் தெரியாமலேயே அந்த ஆங்கில திருப்பலி கண்டு நற்கருணை பெற்று புசிக்கிறார்கள். இந்த செயல் என்பது
CCC 1129 கூறப்பட்டிருக்கும் உடன்படிக்கை செயலாக கடவுளால் பார்க்கப்படுமா, அல்லது அந்த நபர் திருப்பலியில் உள்ள கருத்துகள் புரியாத நிலையில் திருப்பலி கண்டார் என்று பார்க்கப்பட்டு கடவுளால் நிராகரிக்கப்படுமா என்று இந்த போட்டியில் பங்கெடுக்கும் நபர் அருங்கொடை குருக்களிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது அந்த குருவானவர் இல்லை, உடன்படிக்கை இல்லாமலேயே மீட்பு கிடைத்துவிடும் என்று சொல்லி அதற்கான மேற்கோள்களை காட்டி விளக்கம் தருவாரேயானால் அந்த விளக்கத்தை குறிப்பெடுத்து அனுப்பி அது வெற்றிகரமான பதிலாக அமைந்துவிடும் என்றால் அந்த நபருக்கும் ரூபாய் 5000 பரிசு வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த விளக்கத்தை தந்த அருட்தந்தைக்கும் 10,000 முதல் 25,000 வரை பரிசு வழங்கப்படும். இது போன்ற பரிசை பெற முடியாத குருக்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை குறித்துதான் இந்த நூலின் தலைப்பு சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், அருட்தந்தையா திருத்தந்தையா, யாரை பின்தொடர்வது? அதாவது விளக்கம் தர தெரியாமலும் முடியாமலும் இருக்கக்கூடிய அருட்தந்தையை நம்புவதா, அல்லது விளக்கம் தந்து நம்மையெல்லாம் காப்பாற்றி மீட்பு பெற்று தர வேண்டும் என்று பெரும் எதிர்ப்புக்கு இடையில் சவாலாக நின்று விளக்கம் தரும் போப்பாண்டவராகிய திருத்தந்தையை நம்புவதா என்பதை சிந்தித்து பார்த்துதான் இதற்கெல்லாம் விளக்கம் தர இயலாத அருட்தந்தையை நம்பி மீட்பு பெறா நிலையை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது விளக்கம் தர இயலாத அருட்தந்தையை நம்பி பின்தொடர்ந்தால் மீட்பு கிடைக்காத நிலை பெறுவது என்பது திண்ணம் அல்லவா? அடுத்து 3வது கேள்வியை பார்ப்போமா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வத்திக்கான் நகரம் சென்று புரியாத மொழியான லத்தீனில் திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொண்டால் அது புதிய உடன்படிக்கை ஆகாதா? இந்த கேள்வியும் சென்ற கேள்வியை போன்றதுதான். ஆனால் இரண்டிற்கும் உள்ள சிறிய வேறுபாடு என்னவென்றால், அந்த கேள்வியில் தெரியாத மொழி உடன்படிக்கைக்கு இடரலா என்று பார்த்தோம். இந்த கேள்வியில் என்ன பார்க்கிறோம் என்றால், புரியாத மொழி மட்டுமில்லாமல் வெளிநாடு செல்வோருக்கு உடன்படிக்கை வாய்ப்பு கடவுள் தருகிறாரா என்பது இங்கே உள்ள வேறுபாடு ஆகும். அதாவது வத்திக்கான் நகரம் என்பது எல்லா கத்தோலிக்கர்களும் விரும்பி செல்ல நினைக்கும் திருத்தலமாகும். அது போன்று செல்லும் பொழுது அங்கே வேறு மொழியில்தான் திருப்பலி நடக்கும். வேறு மொழியில் நடக்கிற திருப்பலியை கண்டு அதில் நற்கருணையை புசித்தால் அது உடன்படிக்கை ஆகுமா என்பது இந்த கேள்வி. ஏன் இந்த கேள்வி கேட்கின்றோம் என்றால், திருத்தந்தை அவர்கள் ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் லத்தீன் திருப்பலியை எல்லா மறைமாவட்டங்களிலும் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். திருத்தந்தையின் இந்த செயல் அநேக குருக்களுக்கு பிடிக்கவில்லை. இதன் காரணமாக திருத்தந்தைக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட அனைத்து வழிகளையும் தேடி வருகிறார்கள். இந்த முயற்சியில் பொது நிலையினர்களையும் அவர்களை போன்ற நிலைப்பாடு எடுக்க போதித்து வருகிறார்கள். அந்த போதனையை கேட்கும் பொது நிலையினர்கள் அருட்தந்தையின் போதனையை பின்பற்றுவதா அல்லது போப்பாண்டவராகிய திருத்தந்தையின் போதனையை கடைபிடிப்பதா என்று பொது நிலையினர்கள் முடிவெடுக்க வேண்டும். அதுபோன்று முடிவெடுக்க அவர்களுடைய ஆன்ம இயக்குநர்களாகவும் ஆன்ம உதவுனராகவும் இருக்கக்கூடிய ஒரு அருட்தந்தையை அணுகி இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இந்த கேள்விக்கும் யாராவது ஒரு அருட்தந்தை சரியான மேற்கோள் காட்டி திருத்தந்தையை பின்தொடராமல் அருட்தந்தையை பின்தொடர்வதுதான் சரியான வழி என்று CCC 1129க்கு எதிராகவும் CCC 1257க்கு எதிராகவும் விளக்கம் தருவாரேயானால் அந்த அருட்தந்தைக்கும் 25,000 குறையாமல் பரிசு வழங்கப்படும். அவரிடம் இந்த கேள்வியை கேட்டு பதில் பெறுவோருக்கும் ரூபாய் 5,000 பரிசு வழங்கப்படும். அடுத்த கேள்விகள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.